வாழ்விற்கு. யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம். வேலை செய்கிற இடங்களில் எப்படிலாம் யோகா பயிற்சி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரே மாதிரி உட்காந்தே வேலை பார்க்குற மாதிரி இருக்குது உங்களோட லைஃப் ஸ்டைல் அப்படின்னா, சிம்பிளான காஃப் மசில் ஒர்க் அவுட்டை நீங்கள் உட்காந்த நிலையில் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் பிளேஸில் நீங்கள் உட்காந்துட்டு உங்களுடைய குதி கால்களை அப்பப்போ உயர்த்தி இந்த பயிற்சிகளை பண்ணிகிட்டே இருக்கலாம். உங்கள் காஃப் மசில்ஸ் ஆக்டிவாக வச்சுருக்கக்கூடிய இந்த பயிற்சி மூலயமா உங்கள் ஹார்ட் ஹெல்த்து பாதுகாக்கப்படுகிறது. ஸோ இது எப்பெல்லாம் பண்ணலாம்? நீங்கள் ஸ்டாண்டிங் பொசிஷனில் இருக்கும்போது ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ஒரு தண்ணி குடிக்க போகிறீங்க, தண்ணி எடுத்து குடிச்சிட்டு அங்கே அந்த வாலில் டச் பிடிச்சிட்டு நீங்கள் அப்படியே உங்கள் குதிகால்களை உயர்த்தி ஏற்றி இறக்கலாம். சீட்டிங் உட்காந்துட்டு இருக்கிற இடத்துல கூட உங்கள் குதிகால்களை உயர்த்தி ஒரு 20 முறை உயர்த்தி கீழே இறக்குறது, இந்த மாதிரியான பயிற்சிகளில் ஈடுபடலாம். இதை தாண்டி நீங்கள் இப்போ ஒரு சேரில் உட்காந்துருக்கிறீங்க, அங்கே உட்காந்துருக்கும் போது உங்களுடைய உள்ளங்கைகளை உங்கள் முட்டிக்கு மேலே வச்சிருந்துட்டு அப்படியே எக்ஸேல் பண்ணிட்டு ட்விஸ்ட் பண்ணி பின்புறமாக பார்க்கலாம். அப்புறம் நேராக வரும்போது இன்ஹேல் பண்ணிட்டு நேராக பார்க்கலாம். திருப்படியும் எக்ஸேல் பண்ணிட்டு ட்விஸ்ட் பண்ணி லெஃப்ட் சைடு பார்க்கலாம். இப்படி ரைட் சைடு லெஃப்ட் சைடுன்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ட்விஸ்ட் பண்ணி பார்க்கறதன் மூலயமா உங்களுடைய ஸ்பைனல் கார்டை நம்ம நல்லாவே கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணுறோம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஆஃபீஸில் தினமும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் கையில் ஒரு துப்பட்டா வச்சுருக்கிறீங்க, ஒரு டவல் வச்சுருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு பிரேக் டைம் கிடைக்குது, கொஞ்சம் ப்ரெஷராக இருக்கீங்க. அப்போது எப்படி குறைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டவல் இல்லைனா ஒரு துப்பட்டாவை அப்படியே மேல் நோக்கி எடுத்துகிட்டு போயிட்டு பேக்கு கொஞ்சம் ரொட்டேஷ்னலாக பின்பக்கமாக எடுத்துகிட்டு வரலாம். திருப்படியும் அங்கேருந்து அப்படியே ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு இறக்கலாம். முன்னாடி இருந்து தூக்கி பின்பக்கமாகவும் பின்பக்கமாக இருந்து முன்பக்கமாகவும் இதை கொண்டு இந்த ரொட்டேஷனல் எக்ஸசைஸ் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இதில் என்ன ஒரு பெரிய பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, ஒரே மாதிரி உட்காந்து வேலை செய்யறதன் மூலயமா மேல்புறம், அதாவது ஷோல்டர்லேருந்து கழுத்து சார்ந்து மேலே போகிற பகுதி வரைக்கும் பயங்கர ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும். அந்த மாதிரியான நேரங்களில் இந்த ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரத்த ஓட்டம் அதிகரிக்கும், ஷோல்டர் டீஃபர்மேஷனை கண்ட்ரோல் பண்ணும். அதுக்கப்புறமா முகதௌத்திங்கிற ஒரு ப்ராக்டிஸ் இருக்குது. அதாவது மூக்கு வழியாக காற்றை உள்ளிழுத்து வாயில் நிரப்பி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா வலது புறமோ இடது புறமோ திரும்பி வாயில் ப்ளோ பண்ணணும். இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறதன் மூலயமா உங்களுக்கு நல்ல பிளட் சர்க்குலேஷன் கிடைக்கும், ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் இந்த முகதௌத்தி ப்ராக்டிஸ் நம்ம தொடர்ச்சியாக பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தேவையற்ற கார்பனேட்டட் ஏர் ஈஸியாக பாடியில் வெளியேறும். ஸோ இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறதன் மூலயமா நாம் ரொம்பவே கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கலாம் ஒர்க் பிளேஸில். சரி, கான்சன்ட்ரேஷனை அதிகரிக்கும். எனக்கு ஒர்க்கில் என்னால் கான்சன்ட்ரேட்டே பண்ண முடியல, எனக்கு பயங்கர ப்ரெஷராக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, ஆதி முத்ராங்கிற முத்ராவை ப்ராக்டிஸ் பண்ணலாம். கைகளில் கட்டவரலை உள்ளே வச்சு அந்த கட்டவரலை மீதி 4 விரல்களையும் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கிறது தான் ஆதி முத்ரா. இந்த முத்ராவை வச்சுட்டு கொஞ்ச நேரம் நீங்கள் கண்ணை மூடி உட்காந்துருக்கும் போது என்ன ஆகும்னா, இந்த முத்ரா பிளாக் ஆயிருக்க எனர்ஜிஸ் எல்லாத்தையுமே ஆக்டிவேட் பண்ணும். இது மூலயமா உடம்புல பாசிட்டிவிட்டி அதிகரிக்கும், பாசிட்டிவ் எனர்ஜி அதிகரிக்கும். அதனால எல்லாத்தையுமே ஒரு பாசிட்டிவாக ஃபேஸ் பண்ணுற தைரியத்தையும் ஹேண்டில் பண்ணுற கெப்பாசிட்டியும் நம்ம மனசுக்கும் உடம்புக்கும் இந்த ஆதி முத்ரா பயிற்சி கொடுக்கும். இதை தாண்டி நீங்கள் ஒரு பிரேக் எடுக்கலாம். இப்போ ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க, பிரேக்னா எந்திரிச்சு போய் ஒரு காஃபி குடிக்கிறது, டீ குடிக்கிறதுன்னு இல்லாமல் அதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு பிரேக் எடுத்துட்டு கொஞ்ச நேரம் ஒரு 5 to 10 minutes நீங்கள் யோகா பயிற்சி பண்ணலாம். அந்த யோகா பயிற்சியில் பார்த்தீங்கன்னா தாடாசன பயிற்சி பண்ணலாம். அதுக்கப்புறம் வால் சப்போர்ட்டட் புஷ்அப்ஸ் நீங்கள் கொஞ்ச நேரம் பண்ணலாம். கொஞ்ச நேரம் சம்மணம் போட்டு உட்காந்து சுகாசனால உட்காந்துட்டு சின் முத்ராவை கையில் வச்சு ஒரு மெடிடேஷனில் ஈடுபடலாம். இல்லை என்னால் தரையில் உட்காந்து இந்த பயிற்சி பண்ண முடியாது, உங்களோட ஆஃபீஸ் சேர்லேயே உட்காந்துட்டு கையில் ஒன்று ஆதி முத்ரா அப்படி இல்லைன்னா சின் முத்ரா வச்சிருந்து முக்கியமாக முதுகு தண்டு வளைவில்லாமல் நேராக இருந்து இந்த பயிற்சியை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹோல் பாடியில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அதிகரிக்கிறதையும் அண்ட் ரெஜெனவேட் ஆகிறதையும் நீங்களே உணர்வீங்க. இதுவரை யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.